ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோன்மினுக்கான ஒன் ஷார்ட்டா மை கோல்டு சீனியர் டர்ன் டு பி ரொமான்டிக். இந்த ஒன் ஷார்ட் வந்து மை ரொமான்டிக் சீனியர் அதில் என்ன கண்டினியூஷன் மாதிரி இருக்கும்டா. அதில் உள்ள யோன்மின் ஸ்டோரிடா. ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்டா. இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஜேகே வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஜேகே வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் ரிட்டர்ன் வராங்கடா. இங்கே வந்து நம்ம டேக்கு அப்புறம் சுகா இவங்க எல்லாத்துக்குமே வந்து காலேஜஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜிமின் எல்லாத்துக்கும் காலேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சுகாவுமே மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதே காலேஜில் தான் அந்த பையன் வந்து மாஸ்டர் வந்து பண்ணியிருக்கோம். ஜேஹோப் அப்படி தான் அவனுமே அங்கேயே தான் மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பேச்சுலர் வந்து முடிஞ்சிடுச்சுடா. ஸோ வந்து இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. நம்ம அப்புறம் சுகா, ஜிமின் இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஜேகே தான் வந்து அங்கேன்னு வராங்க. வந்தோடனே இப்போ பேக் பொட்டியெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டு நம்ம டேங் வந்து ஜேகே ஹக் பண்ண, ஜேகேமே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் இவங்க 2 பேருமே வந்து யாரையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஜேகே வந்து டயாங் வந்து தூக்கி சுற்றுறாரு. ஒரு மாதிரி ரொம்ப க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. அந்த ஓடின பொட்டியை பட்டுன்னு நம்ம ஜேஹோப் தான் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த பெட்டியை. இப்போ வந்து அப்படியே நம்ம ஜேகே வந்து டயாங் அப்படியே தூக்கிக்கிட்டே அவங்க வந்து வெளியில் வராங்க. கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கலாம், ஏன் பார்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தூக்கிக்கிட்டே வந்து வெளியில் வராங்க. ஸோ எங்களுமே பெட்டி பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. இப்போ வந்து எல்லோரும் ஒரே காரில் தான். ஃபஸ்ட்டு வந்து ஜேஹோப் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஜேஹோப்க்கு பக்கத்தில் வந்து ஒயன் உட்காந்துருக்காங்க. பேக் சீட்டில் வந்து நம்ம டயாங்கு, ஜிமின் டயாங்கு, ஜேகே, அதாவது 2 பேராக உட்கார்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி காரு. அதுக்கு பேக் சைடில் வந்து நம்ம யோன்மின் 2 பேரும் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து இப்படி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஜேகே முன்னாடி இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன வந்து இறக்கி விட்டுட்டு பெட்டியெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு அகைன் காரில் ஏற ஜேகே உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப இயர்ஸ் கழிச்சு வந்து மீட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க, எதுக்கு நாங்கள் வந்து கரடி மாதிரி வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்களாம் வந்து ஏறி போயிட்டாங்கடா. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு எவ்வளோலாம் மிஸ் பண்ணாங்க இந்த இடைவெளியில் அப்படிங்கிறத வந்து டேக்குக்கு 2 பேருமே வந்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து சுகாக்கு, ஜேஹோப்க்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. ஆஸ் யூஷுவல் வயன், ஜிமின் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. ஜேஹோப்போ வயனை வந்து பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம யோன்மின் 2 பேரும், ஜிமின் வந்து சுகா கையை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் டயாங்கும் நம்ம ஜேகே 3 சோஃபாவில் வந்து 2 பேர் கப்பிள்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்போது சுகா வந்து என்ன கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஜேகே வந்து இந்த மாதிரி நாங்கள் வெட்டிங் பண்ணிக்கலான்னு இருக்கோம்டா, ஃபேமிலிகிட்ட பேசியாச்சு, நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன், டயாங் பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் அங்கேருந்தே பேசிட்டேன், அந்த மாதிரி டயாங்கும் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து அமெரிக்காவில் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் அங்கே வெட்டிங் பண்ணிக்க சொல்கிறாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ஓகே தான். ஸோ வந்து நாங்கள் வந்து வெட்டிங் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ நான் டயாங்கை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் நின்று வந்தேன். அண்டு எல்லாருமே கண்டிப்பாக வந்து வெட்டிங்க்கு வரணும். நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி, நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து வெட்டிங்னு சொல்லியிருக்காங்க. என்னடா 1 மந்த்லேயே வா? ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து வெட்டிங். ஸோ எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக வரணும். நான் வந்து இன்னும் 2 டேஸில் எங்கேன்னு கூட்டிகிட்டு போயிடுவேன், எல்லாமே செட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். எல்லோரும் நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் ஜேகே வந்து சுகா வந்து நோட் பண்ணுறாங்க. சுகாவுடைய ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி ஜிம்மில் உட்காந்துருக்கவும், இங்கே வந்து நம்ம ஜேகேக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஜேகே வந்து சுகா சொல்லு ஜங்குக், அம்மா உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சுகா வந்து என்னென்னு புரியாமல் பார்க்குறாங்க. இல்லையே, ஜிம்மின் கையை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ காலேஜ் படிக்கும் போது ரொம்ப எரிஞ்சில ஜிம்மின் மேலே விழுவ, ரொம்ப கோல்டாலாம் இருப்ப, என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படின்னு கேட்கவும், அப்பட்டே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமே இருந்தேன், இங்கே என்னென்னவோ நடக்குது தெரியுமா, நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்ட்டே சொல்ல, அப்போ வந்து என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, ஆமாம் அவனே சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லவும், ஜிம்மினுக்கு வந்து ஷை ஆகுது. அப்போது ஜேகே நீ சொல்லு சுகா அப்படின்னு சொல்லவும், நான் எங்கேருந்து சொல்கிறது, நானும் சொல்ல மாட்டேன், ஜிம்மின் நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும், சரி நான் நீ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகட்டா. இப்போ இவங்களோட ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் போகும்.
அந்த சீனியர்ஸ் எல்லாருமே சுகா கிட்டே நம்ம ஜிம்மில் கோத்து விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க சுகா கிட்டே பேசுகிறதுக்கு. சுகா கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டான். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஜெயப்கிட்ட கேளு, இல்லைனா வேறு சீனியர்ஸ்கிட்ட கேளு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவன் எப்படி மற்ற சீனியர்ஸ்கிட்ட கேட்க முடியும்? ஏன்னா எல்லா சீனியர்ஸுமே பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. இவனுக்கு நிறையா மற்ற சப்ஜெக்டாக இருந்தால் கூட நம்ம ஏதோ இது பண்ணி எழுதிடலாம். இது ஆர்ட்ஸ் அப்படிங்கும்போது இவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆர்ட்ஸ்டா இது எப்படா நான் மற்றவங்கள்ட்ட கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம ஆன்லைனில் எடுத்தாலுமே அந்த மற்றவங்க இதை தான் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தானே ட்ரா பண்ணணும், நம்ம ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் இது பண்ண முடியும்? மற்ற ஸ்டடியாக இருந்தால் கூட நம்ம ஆன்லைனில் எடுத்து நம்ம படிச்சிடலாம். இது ஆர்ட்ஸ் அப்படிங்கும்போது எப்படி பண்ண முடியும்? மண்டி பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதனால் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நிறைய திட்டம் வாங்குவான். அவனுக்கு வந்து சுகா மேலே கோவமாக வரும். ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரும். அண்ட் ஃபைட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம சுகா வந்து கிரவுண்டில் வந்து அப்படியே வந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து பேக்கை வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே நேராக படுத்துட்டு புக்கை வச்சு ஃபேஸை வந்து கவர் பண்ண மாதிரி படுத்திருப்பாங்க. அப்போ ஜிம்மி நேராக போய்ட்டு சீனியர் சீனியர் அப்படின்னு கொடுவோம் புக் எடுத்துகிட்டு. இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை ஜிம்மின்? பாருங்கள் சீனியர், ஒழுங்கு மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா நான் போயிட்டு பிரசிடெண்ட் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளைண்ட் தானே, தாராளமே பண்ணிக்கோ சீனியர், ப்ளீஸ் சீனியர், எனக்கு ரொம்ப சீரியஸாக சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிச்சி தானே இந்த இதை எடுத்தேன். அப்புறம் என்ன, நான் படிக்கும் போதெல்லாம் யாருக்கிட்டே ரெஃபரன்ஸ் கேட்கவே இல்லை. நான் ஓனாக தான் எல்லாமே பண்ணேன். ஸோ ஓனாக பண்ணேன், நான் ஓனாக பண்ணுறேன். நான் உங்களை வந்து நான் எனக்கு வரைஞ்சி கொடுங்க, எனக்கு ஐடியா கொடுங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள். கம்ப்ளீட் கூட வேணாம், நான் முடிச்சிடுவேன். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை. நீங்கள் எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சுகா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அப்போ ஜமீன் ரெக்யூஸ் பண்ணுற மாதிரி, சீனியர் ப்ளீஸ் சீனியர், எக்ஸாம் வேறு வரப்போகுது, நான் இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வேறு நான் காமிக்கணும், ப்ளீஸ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஜிம்மின் ரிக்யூஸ் பண்ணி கேட்கவும் சரி ஈவினிங் பார்க்கிங் கிட்டே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிகா வந்து போயிட்டாங்க. அப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் போயிடுறாங்க. அப்போ வயன் வந்து என்னடா ஆச்சு, இந்த சுகா சீனியர் பிடிக்கிறதுக்கு போதுன்னு ஆயிடுச்சு. அம்மா நீ எத்தனை வரைஞ்சிருக்க இந்த பாரு அப்படின்னு சொல்லவும் அங்கே ஒயின் வந்து நிறைய ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. எப்படி நான் மட்டும் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு டீ காட்டுவோம். டேவே நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் தான் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் பண்ணிட்டீங்க, நான் மட்டும் தான் பேலன்ஸாக அப்படிங்கிற மாதிரி தான் சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனோடனே நம்ம ஜிமின்ஷி வந்து அந்த மாதிரி பார்க்கிங்க்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து சுகா வந்து ஆல்ரெடி காரில் இருக்கார். ஜிம்மில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லவும் ஜிம்மிலுமே காரில் ஏறுறாங்க. இங்கே பாரு, நான் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு நிறைய ஃபேவர் பண்ணணும். என்ன பண்ணணும் சீனியர்? எனக்கு காருக்கு நீ பெட்ரோல் போடணும், அப்புறம் வெளியில் போகும்போது சாப்பிட்றது இதெல்லாம் உன்னுடைய செலவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கொஞ்சம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. என்ன ஓகே சீனியர் டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு வேணும்னே பெட்ரோல் போடுற மாதிரி சுகா போட சொல்லுவோம். இதான் பெட்ரோல் இருக்கே சீனியர் போடு, ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போகிற வழியில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு சரி உனக்கு என்ன பிடிக்கும்? என்னன்னாக்கா மவுண்டெயின், அப்புறம் பீச்சு, ஸ்டாரு, நைட்டு, டே, ஸோ இந்த மாதிரியில் வந்து உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஸ்டார்ஸு, நைட்டு இதில் ரொம்ப பிடிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரைவ் வந்து நம்ம சுகா வந்து ஜிம்மின் அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ காலேஜ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும்னாக்கா ஒரு 5:30 அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும். இவங்க லாங் ட்ரைவ் அப்படி போக போக நைட்டு வந்து 7 அந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும். அங்கே உட்கார்ற மாதிரி தான், சும்மா நார்மலான மவுண்டெயின் மாதிரி தான் இருக்கும். பிரிட்ஜ்க்கு கீழே அந்த மவுண்டெயின் இருக்கும். ஸோ ஒரு பிரிட்ஜில் போயிட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கு அப்படின்ட்டு இறங்குறாங்க நம்ம ஜிமின். அப்படின்னு சொல்லிட்டு அவனை காரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த மவுண்டெயின் கிட்டே வந்து ஒரு வே மாதிரி இருக்கும் கீழே இறங்குற மாதிரி. ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து பேக் சைட் போயிட்டு அந்த மவுண்டெயின் கிட்டே அப்படியே கீழே வந்து நம்ம சுகா வந்து குதிக்கிறாங்க. ஜிமின் சீனியர் ஹெல்ப், இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து ஜிம்மினுக்கு வந்து ஹேண்டை கொடுக்க ஜிம்மினுமே அப்படியே மெதுவாக வந்து கீழே இறங்குறாங்க. என்ன இடம் சீனியர் இது, உட்காரு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படி உட்காராங்க. கையில் அந்த பெருசாக அந்த சார்ட் அந்த போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. சீனியர் என்னாச்சு எரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ஸ் இருந்திருக்கும், இப்போ நிறையா ஸ்டார்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி வந்து மூன் இதெல்லாமே வந்து தெரியுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரா பண்ணு சீனியர், ட்ரா பண்ணு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஜிமின்.
அப்படி ட்ராயிங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுல்ல. அப்படியே நம்ம ஜிமின்ஷி வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்க கையில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க நம்ம சுகா. அந்த கூல்ட்ரிங்க்ஸை அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே நைட் டைமு சில்லுன்னு காற்றடிக்குது. அதுவும் மவுண்டெயின் மேலே வேறு உட்காந்துருக்காங்க. சில்லுன்னு காற்றடிக்குது. அந்த சில்லுன்னு காற்றுல அழகாக நம்ம ஜிமின் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுகா அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே திரும்பி ஜிம்மினை பார்க்க, ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் அந்த ஜூஸ் ஓகேங்களா, அந்த கோக் அதை குடிச்சிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்க ஜிம்மினுக்கு வந்து லாங் ஹேர் தான் இருக்கும். இப்போ தம்ப்லைனில் எப்படி இருக்குது ஹேர் ஒயிட் கலர் மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம ஜிமின்ஷியோடைய ஹேர் இருக்கும். சுகா தம்ப்லைனில் எப்படி இருக்காரு அப்படியே தான் இருப்பார். 2 பேரும் அப்படியே தான் இருக்காங்க, தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஜிமின் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கோம். அவருக்கு வந்து அந்த ஹேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஜிமினுக்கு அப்படி பறந்துக்கிட்டே இருக்குது அந்த ஹேரு, ரொம்ப சாஃப்டாக இருக்கா. அந்த ஹேர் வந்து அந்த காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அது முன்னாடி வேறு நெத்திக்கிட்ட உள்ள ஃபோர்ஹெட் கிட்ட உள்ள ஹேர் வந்து முன்னாடி விழுவும். அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அது ஒதுக்கி அவர் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கவும் அந்த பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்னுடைய ஃபேஸில் அப்படி வந்து படுது. சிவா வந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க. லிட்டரலி சிவாக்கு என்ன தெரில, அந்த டைமில் அதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நைட் டைமில் ஒருத்தர் ஃபீலிங்ஸ் அதை எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ் வெளியில் அவங்களே அறியாமல் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவனே அறியாமல் ஏதோ ஒரு மாதிரியான லவ் ஃபீல் கிடையாது, ஏதோ ஒரு ஃபீல் அவனுக்கே அறியாமல் ஜிமினை பார்க்கும்போது அழகாக தெரியுது. பைப்பில் தலையில் எரிஞ்சு விழலாம், நைட்டில் பார்த்தியா தனியாக விடக்கூடாது இதுக்கு தான் பசங்களை. அவனே அறியாமல் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். சடனாக திரும்பிட்டு சின்ன யோசிக்கிற சுகா இது கேரக்டரே கிடையாது, தப்பாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிடுறாங்க. அகைன் அவன் கண்ணு அந்த பக்கம் தான் போகுது. பையன் திரும்பி பார்க்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்மையர் பண்ணுறாங்க. க்யூட்டான பப்ளியான அந்த சீக்ஸு, க்யூட்டான அந்த ஹேண்டு, அந்த ட்ரா பண்ணும்போது அந்த பெயிண்ட் பண்ணும்போது க்யூட்டான அந்த ஹேண்ட்ஸு, அவனுடைய க்யூட்டான ஐஸு, நோஸு, அவன் ஹேர், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பையன் வந்து அட்மையர் பண்ணுறாங்க. அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுங்க சீனியர், நீ ட்ரா பண்ணிட்டே இதை வந்துடுறேன். ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஜிமின் சுகா வந்து எழுந்து போயிட்டு காரில் போயிட்டு கிட்டார் எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் அகின் உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுவீங்களா சீனியர்? சிங்கரா பாடுவீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேச வேணாம், இவன் இப்போ நல்ல மூடில் இருக்கான், நம்ம ஏதாச்சும் பேசி வாயை விட்டு ஏதாச்சும் திட்டிட போகிறான், நம்ம ட்ராப் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற அந்த தாட்டில் வந்து நம்ம சுகா வந்து அப்படி வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் வந்து சுகா வந்து ஒரு பேண்ட் வந்து ஜிமின்கிட்ட கொடுக்க ஜிமின் என்னென்னு பார்க்குறாங்க, இது ஹேரை டைட் பண்ணிக்க. சீனியர் என் கையெல்லாம் பெயிண்ட்டாக இருக்குது, அப்புறம் ஹேரில் பட்டுச்சுன்னா சரி வராது, மார்னிங் தான் ஹேர் வாஷ் பண்ணேன், ஸோ ஹேரில் பண்ணால் சரி வராது சீனியர், இட்ஸ் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருப்பேன். இப்போ ஜிம்மி சுகா வந்து அங்கே உள்ள கிட்டாரை வச்சுட்டு ஜிம்மியோடைய ஹேரை அப்படியே லைட்டாக எடுத்து பின்னாடி போனி டைல் போடுற மாதிரி அவன் ஹேரை வந்து அப்படியே டைப் பண்ணி விட்டுறாங்க. ஜிம்மினுக்கே ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரிலாம் சுகா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி, லவ் ஃபீல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மலாக இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஃபீல் வந்து ஜிம்மினுக்கு வந்து சுகா வந்து ஜஸ்ட் வந்து அட்மையர் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மினை லவ் கிடையாது, ஜஸ்ட் அட்மையர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு அவன் நேராக உட்காந்துட்டு அவன் படுக்க மியூசிக்கை வந்து அப்படியே ப்ளே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கிட்டாரை வந்து ப்ளே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து சாந்தி சாங்கு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், வரணம் ஆயிரம்ல வரும்ல, அந்த சாங்கை வந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் வான்மலை, அதை வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மியூசிக் கேட்டுகிட்டே பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போரிங்காக இருக்கிறதுல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மினுக்கும் அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே அவன் ட்ரா பண்ணுவோம். அவனுக்கு போர் அடிக்கவே இல்லை, அவனுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நைட் டைம் இவங்க 2 பேர் மட்டும் அந்த அந்த நிலா வெளிச்சத்தில் இவன் அழகாக கீழே ட்ரா பண்ண ஸ்ட்ரீட் லைட் எரியுது ஓகேங்களா. அவன் எப்படி ட்ரா பண்ணுறான்னு கேட்கக்கூடாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது, அந்த வெளிச்சம் அடிக்குது. அதே மாதிரி நிலாவுடைய வெளிச்சமும் செம்மையாக அடிக்குது. ஸோ அதில் வந்து ட்ரா பண்ணிருக்காங்க. நைட்டில் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த இடத்துல போய் நம்ம அதை பார்த்து அதை ஃபீல் பண்ணி ட்ரா பண்ணும்போது அதோடைய ட்ராயிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நைட் டைம் அந்த ஃபீல் பண்ணி அதை ட்ரா பண்ணும்போது, நைட் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதை ட்ரா பண்ணும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நைட் டைமில் அவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்து நம்ம ஜிமின் ட்ரா பண்ணுவோம், சுகா வந்து க்யூட்டாக ப்ளே பண்ணுவோம். அந்த அட்மாஸ்பியரே ஸோ ரொமான்டிக். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி வந்து நம்ம ஜிமின் வந்து ட்ராப் பண்ணி முடிச்சிடுறாங்க. சீனியர் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அந்த பிளேஸை விட்டுட்டு அப்படி வந்து எழுந்திரிக்கிறாங்க. அப்போது ஜிமின் சீனியர் இது இன்னும் காயில், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ராயிங்கை தூக்கி அந்த மேலே அந்த பிரிட்ஜுக்கு மேலே வச்சுட்டு ஷூ வந்து மேலே ஏறிடுறாங்க. இப்போ இந்த டைம் வந்து நம்ம சுகாவே வந்து கை கொடுக்குறாங்க. ஜிம்மினுமே இந்த கையை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிட்டு மெதுவாக அந்த ட்ராயிங் எடுத்துகிட்டு போயிட்டு பேக் சீட்டில் பொறுமையாக வச்சுட்டு போகலாம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது ஸ்ட்ரீட் பக்கம் வந்து ஃபுட்டெல்லாம் விற்பாங்க தெரியுமா,
அந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைடு வந்து ஃபுட்லாம் விற்கிது. ஷிவா வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு சீனியர், சாப்பிட்டு போயிடலாம். சீனியர், இங்கேயா ஹோட்டலில்? ஏன் இங்கெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா என்ன? அப்படி இல்லை சீனியர், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா கீழே இறங்கிட்டு சிம்மினியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் இப்படி உட்காந்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அங்கே விற்கிது. அதை ஃபுட்டெல்லாம் எடுத்து சீனியர் இங்கே ஹைஜீனிக்கா சாப்பிடு. ஓகே சீனியர் அப்படின்ட்டு மெதுவாக சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒத்துக்காது. ஆனால் சாப்பிட சாப்பிட ஒரு ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ல, அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கு சாப்பிட சாப்பிட ஃபுட்டு டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஷுகா பொறுத்த வரைக்கும் அவன் பணக்கார வீட்டு பையன்தான். ஆனால் அவனுக்கு அந்த பணக்காரனாக இருக்கிறதுக்கு வந்து பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த சிம்பிள் லைஃப் தான் பிடிக்கும். ஷுகாவோட ஃபேமிலியும் ரொம்ப வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். அவனுக்கு வந்து ஃபேமிலி கூட இருக்கிறது ஷுகாவுக்கு வந்து அவ்வளோ வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஜேகேயோட ஃபேமிலி எப்படி இருக்கும், ரொம்ப பிஸியான ஃபேமிலி தான். என்னது பிஸியாக இருந்தாலும் ஜேகேக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஜிம்மின் ஃபேமிலி அப்படி தான், டேங் ஃபேமிலி அப்படி தான். என்ன தான் எல்லோரும் ஒர்க்காக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் ஷுகர் ஃபேமிலி அப்படி கிடையாது. ஷுகர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான். இவன் அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி மணி வந்துடும். அது மட்டும் தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவனுக்கு செய்கிறது. ஸோ அதனாலே வந்து இவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பிஸ்னஸ்னு அதில் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட்டில் நம்ம ஷிவா வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுடைய லைஃப்பை வந்து வாழ்கிறாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு பேரண்ட்ஸ் லவ் வேணும்னு தோணும். பட் அவங்களுக்கு அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதை வந்து வெறுத்துட்டாங்க. இப்போ கிடையாது, அவங்க பேரண்ட்ஸுமே வேறு பிளேஸில் தான், லைக் வந்து லண்டன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் வந்து இவன் வந்து இங்கே ஊர் வந்து அவங்க பாட்டியோடைய ஊர். ஸோ இங்கே வந்து அவன் 6th 7th படிக்கும்போது மூவ் ஆகி இங்கே தான் படிச்சுட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. எப்போயாச்சும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுவும் கொரியாவில் பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் இவனை வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. மற்றபடி இவனை வந்து பார்க்கணும், பையனை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து பார்க்க மாட்டாங்க. இதான் சுகாவுடைய லைஃப் ஸ்டைலு. அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாதிரி பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்காது. அவன் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடுவாங்க. அது அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து பிடிக்காது. இவன் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதை தான் வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து ஷாப்பை பார்த்தோன்னே ட்ராப் பண்ணுவோம். இது வந்து ஜிமின் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஷாப் இங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நார்மலான ஹோட்டலில் சாப்பிடுவான். ஸ்ட்ரீட் ஃபுட்டு இங்கெல்லாம் வந்து அவன் சாப்பிட்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட அந்த டேஸ்ட்டு ஜிமினுக்கு பிடிக்கும். சீனியர் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சாப்பிடுவோம். பே பண்ணிவிடு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் வந்து பே பண்ணுறாங்க. ஜிம்மின் பணக்கார வீட்டு பையன் தான். அவன் சும்மா ஏழை வீட்டு பையன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பணக்கார வீட்டு பையன் தான் அவனும். பே பண்ணிவிட்டு போகலாமா சீனியர்? போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 2 பேரும் வந்து போயிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்து ஷுகாயை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கோல்டாக இருக்கான், அவன் பணக்கார வீட்டு பையன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்து சாப்பிட்றானுங்கிற மாதிரி நம்ம ஷுகாயை பார்த்துட்டே வர, ஷுகா என்ன நத்திங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போகிறாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும். அடிக்கடி வந்து 2 பேரும் வெளியில் போகிறது, நிறைய ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. நீ இதை ட்ரா பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே உனக்கு ஏதாச்சும் ஐடியா வருதா அது வரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஐடியா வரதை வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவனுமே அவனுடைய ட்ராயிங் ஸ்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லாவே இவங்களுமே நிறைய ட்ரா பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமே அட்டென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக அந்த இது வந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக அவனுடைய ஒரு சில ட்ராயிங்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஷுகா வந்து அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. எப்போ இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி இப்போ மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இப்போ 2nd இயர் வந்துட்டாங்க. நம்ம ஷுகா மாஸ்டர் படிக்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம ஷுகாவை வந்து ஜிம்மின் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்னுடைய 3rd இயர் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராயிங்கை காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ட்ராயிங்லாம் பார்க்குறாங்க. இந்த ட்ராயிங்கில் உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? அதாவது ஒரு ட்ராயிங்கும் ஒன்று பேசும். அந்த மாதிரி உனக்கு இந்த ட்ராயிங்லேருந்து ஏதாச்சும் பேசுகிற மாதிரி தெரியுதா அந்த மாதிரி வந்து கேட்க, என்னோடய ட்ராயிங்லேருந்து உங்களுக்கு என்ன சீனியர் தெரியும் அப்படின்னு கேட்கவும், நான் எப்போவுமே உன்னுடைய ட்ராயிங்கை பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறதுனா அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நீ அதில் எவ்வளோ ஹாப்பினஸ் வச்சு அதை ட்ரா பண்ணுற அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த மாதிரி அந்த ட்ராயிங்கே வந்து சொல்லும் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஷுகா வந்து சொல்லிகிட்டு இருக்க, ஜிம்மின் வந்து ஷுகாவுடைய ட்ராயிங்கை பார்த்துட்டு, ஆனால் சீனியர் உங்களுடைய ட்ராயிங் எனக்கு ஹாப்பினஸ் தரல. அப்போ ஷுகா வந்து ஜிம்மினே பார்க்குறாங்க. ஆமாம் சீனியர், இந்த ட்ராயிங் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சேட்னஸ் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் இதில் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு சேட்னஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும்,
சுகா ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ட்ராயிங்கை வந்து ஜேகே கிட்டே காட்டியிருப்பாங்க, நம்ம ஜேஹோப் கிட்டே காட்டியிருப்பாங்க, ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஒன்றும் தெரில போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜேகே ஜேஹோப் இவங்கெல்லாம் வந்து ஏன் நல்லா தானே இருக்குது, ஹாப்பினஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமின் மட்டும் தான் ஏதோ ஒரு சேட்னஸ் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன்லினஸ் தெரியுது சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினே வந்து ஜேஹோப்பையும் ஷுகாவே வந்து ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. நிஜமாகவே இதில் உனக்கு ஒரு அலோன்னஸ் சேட்னஸ் தெரியுதா என்ன? ஆமாம் சீனியர், தப்பாக சொல்லியிருந்தா சாரி, பட் நான் ஷுவராக சொல்கிறேன், எனக்கு இதில் ஏதோ ஒரு சேட்னஸ் லோன்லினஸ் தெரியுது சீனியர் அப்படின்னு சொல்லவும், அந்த ட்ராயிங்கை வாங்கி ஷுகா வந்து மடித்து வச்சுட்டு இவனுக்கு எப்படி இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறதும், அங்கே வந்து பியானோ கிட்டார் எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். எனக்கு வாசிச்சு காட்டுங்க சீனியர் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி வந்து வாசிச்சு காட்டுறாங்க. இதுலேயே வந்து இவங்களுடைய பாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது. ஷுகா எப்படி ஆகுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறான், நான் எப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு நடந்துக்கிறான் அப்படிங்கிற அந்த தாட்டு. இப்போ வந்து ஜேகேவாக இருக்கட்டும், ஜேஹோப்பாக இருக்கட்டும், காலேஜ் வரைக்கும் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கேயாச்சும் வெளியில் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் வெல்த்தான ஃபேமிலி தானே. ஸோ வெளியில் அடிக்கடி மீட் பண்ண மாட்டாங்க, எப்போயாச்சும் மீட் பண்ணுவாங்க. கிளப்பு வப்புக்கு போகிறதெல்லாம் இந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே செட் ஆகாது. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலேஜ் வரைக்கும் தான். காலேஜ் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க உண்டு, அவங்க ஸ்டடி உண்டு, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். எங்கேயாச்சும் மோஸ்ட்லி ரொம்ப எந்தான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தான் ஒன்றா போவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் க்ளோஸாக நம்ம எங்கேயுமே வெளியில் போகலனா ஒரு பாண்டு இருக்கும்ல, அந்த பாண்டு தான் நம்ம ஜேஹோப் ஷுகா ஜேகே இவங்க 3 பேருக்குள்ளே அந்த பாண்டு இருக்கும். ஆனால் நம்ம ஜிமின் ஜேஹோப் ஒயன் அப்படிலாம் கிடையாது. அவங்க வெளியிலனா நிறையா ஊர் சுற்றுவாங்க, அந்த மாதிரி பாண்ட் அவங்களுக்கு. ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். நம்ம ஷுகாவுக்கு தான் இன்னமும் ஜிம்மினை பார்க்கும்போது அவனுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஷுகா பற்றி அந்த கேரக்டர்லேயே தெரியும், ரொம்ப கோல்டு பர்சன், அப்படியே பேச மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்க நேரம் சொல்லிவிடுவாங்க. பட் ஜிமின் அப்படின்னு வரும்போது ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்தாலும் போக போக அந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேச தோணலை ரொம்ப ஷுகாவுக்கு. அவங்க பாண்ட் ஒரு மாதிரி நல்லாவே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷுகாவுக்கு வந்து ஜிமின் மேலே லவ் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபைன் டே வந்து நம்ம ஜிமினே வந்து ஷுகா கிட்ட, ஷுகா சீனியர், சரி ஜிமின், ஒன் டைம் நீங்கள் என்ன அந்த பிரிட்ஜ் கிட்டே கூப்பிட்டு போனீங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? ஏன்? அங்கே எனக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிச்சு, ஸோ அதனால தான். இன்றைக்கி ஃபுல் மூன் டே கூட கிடையாது, ஸோ வெறும் ஸ்டார்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் சீனியர் என்னை கூப்பிட்டு போங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி போக ஜிமின் கிட்டே இருக்க, சரி அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் வைக்கிறாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த பிளேஸ். முன்னாடியாச்சும் மூணோட வெளிச்சம் இருந்துச்சு, இப்போ மூணு கிடையாது, வெறும் ஸ்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு இதை எடுத்து நம்ம ஜிமின் வந்து ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஸ்டார்ஸு இதெல்லாம் ட்ரா பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைம் வந்து நம்ம ஷுகா வந்து ஜிமின் அட்மையர் பண்ணிவிட்டு, அவன் எதுவுமே பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக ஜிமின் ட்ரா பண்ணுறத அட்மையர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிமின் படுக்கும் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ராயிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ட்ரா அவன் பண்ணி முடிக்கிற அந்த 1.5 hours அந்த டைம் வரைக்குமே ஒன்லி அட்மையர். நம்ம ஷுகா இன்ச் பை இன்ச்சாக ஜிமின் அட்மையர் பண்ணியிருப்பாங்க. பண்ணி முடிச்சுட்டு சீனியர் அப்படின்னு திரும்பவும் ஷுகா பார்த்து ரியாலிட்டிக்கு வந்து, சொல்லு ஜிமின், வரைஞ்சிட்டேன், போகலாமா? போகலாம் சீனியர் அப்படின்ட்டு அப்படியே வந்து கிளம்பவும், இப்போ வந்து அந்த ட்ரா பண்ணது வந்து நம்ம ஷுகா கிட்டே வந்து ஜிமின் வந்து காமிக்கலை. ஸோ இப்படியே வந்து அவன் கிளம்பிட்டாங்க. போன உடனே சீனியர், சொல்லு, பீச்சுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து அப்படியே வந்து பீச்சுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ பீச்சுக்கு வந்து போயிட்டாங்க. நம்ம ஜிமின் வந்து டைம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு, எங்கேயாச்சும் போகணுமா என்ன, டைம் ஆகுதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படி சொல்லிட்டு அங்கே 2 பேரும் கம்முன்னு அந்த இடத்துல பீச்சில் வந்து அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ டைம் ஆகுது. சீனியர், சொல்லு ஜிமின், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அவனோட பெயிண்டிங்கை கொடுக்கவும் ஜிமின் ஷுகா வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. பர்த்டே, ஹாப்பி பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சீனியர், இன்றைக்கி உங்கள் பர்த்டே தானே, இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு அவனுமே பர்த்டே டேட் சொல்கிறாங்க. ஆமாம், என் பர்த்டே உனக்கு அதுவா சீனியர், நான் உங்கள் கார்டில் பார்த்தேன். உண்மையே சொல்ல போனேன்னா ஜிமின், என் பர்த்டேவை நானே மறந்துட்டேன். என்ன சீனியர் சொல்கிறீங்க, நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டிங்களா? நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் சீனியர். இல்லை, ஜேகே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவான், சம்டைம் ஜேஹோப் பண்ணுவான், பட்
நான் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பிடிக்காது. அதனால் நான் ஜேகேக்கிட்டேயும் ஜேஎஃப்கிட்டேயும் சொல்லிவிடுவேன், எனக்கு செலிப்ரேஷன் பிடிக்காதுடா, பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்களான்ட்டு. பட் சீனியர், இந்த இயர் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால எனக்கு உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுது. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவன் பெயிண்டிங்கை கொடுக்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்கை வந்து வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ ஜிமின். இட்ஸ் ஓகே சீனியர், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பெயிண்டிங் வந்து மேலே மட்டும் கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை அப்படியே சுகா ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து இவங்க 2 பேரும் எப்படி உட்காந்துருப்பாங்க அதை வந்து நம்ம ஜிமின் வந்து ட்ரா பண்ணியிருப்பார். அதாவது ஃபுல்லாக ட்ரா பண்ணாமல் 2 பசங்க அதில் வந்து ஒரு பையன் ட்ரா பண்ணுற மாதிரியும், இன்னொரு பையன் அப்படியே நம்மள உட்காந்துருக்க மாதிரியும், அதாவது கையில் கிட்டாரோடு உட்காந்துருக்க மாதிரியும், மேலே 3 அந்த ஸ்டார்ஸோடு கீழே இவங்க உட்காந்து அந்த 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 இப்போ எப்படி உட்காந்து ட்ரா பண்ணாங்க அந்த அட்மாஸ்பியரை வந்து அப்படியே வரைஞ்சிருப்பாங்க நம்ம ஜிமின். ஷிவா பார்த்துட்டு சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா சீனியர், உங்களுக்கு தான். நிஜமாவே ஜிமின், இட்ஸ் ரியலி வெரி ஆசம் அப்படின்ட்டு அதை வாங்கிக்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சீனியர், அவ்வளோதான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எழுந்திருக்க. சுகா வந்து ஜிமின் வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க. ஜிமின் வந்து என்னாச்சு சீனியர் அப்படின்னு கேட்கும். இப்போ சுகா வந்து உட்காந்துருக்காங்க, ஜிமின் எழுந்து நிற்கிறாங்க. ஜிமினுடைய கையை வந்து சுகா வந்து பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையில் வந்து பெயிண்டிங் இருக்குது. இப்போ வந்து ஜிமின் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சுகா வந்து ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு ஜிமின் கேட்க, இப்போ ஜிமின் வந்து மெதுவாக ஷிகா கிட்டே வராங்க. ஷிகா வந்து ஒரு நிமிஷம் உட்காரேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து உட்காந்துட்டு சொல்லுங்கள் சீனியர் என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா என்ன அப்படின்னு கேட்கவும், ஜிமின் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, எதை பற்றி கேட்குறீங்க, லைக் நான் எப்படி, என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும் சீனியர், நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன் சீனியர், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அது எனக்கு இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த மாதிரி சத்தியமாக தெரியல ஜிமின். ஆனால் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுது. இவ்வளோ நாளாக நான் ரொம்ப அலோனாக தனியாக இருந்தேன், ஆனால் அவங்க கூட இருக்கும்போது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் ஆகுது ஜிமின். கூட இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, எப்படா நீ என்னை விட்டு போவேன், எப்படா என்னை விடுவேன், ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எப்போ நீ மனசுக்குள்ளே வந்துடல எனக்கு தெரியல ஜிமின். ஆனால் கொஞ்ச நாளாக எனக்கு எப்போ ஒன்று பார்ப்போம், எப்போ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எதுக்கு இந்த நைட் வந்து சீக்கிரம் முடியுது, எப்போ மார்னிங் விடியும், எப்போ ஒன்று பார்க்கலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்க்கு நேம் கூட என்னன்னு தெரியல ஜிமின். ஆனால் அவங்க கூட எனக்கு இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து சுகர் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்கு பேர் லவ் தானா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு, அதாவது ஒரு அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாத பர்சன் எப்படி சொல்லுவாங்களே அப்போ அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் உங்களை பார்த்தா, என்னை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரியலல்ல, அதான் சொல்கிறேன்ல ஜிமின், எனக்கு அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜிமின், அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி எனக்கு யார் மேலே இப்படி ஒரு தாட் வந்தது கிடையாது. இன்கேஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணது கிடையாது. அப்போவுமே நான் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க கூடயே இருக்கும்போது நான் ஒரு இடத்துல கூட லோன்லியாக ஃபீல் பண்ணது கிடையாது, நைட்டு தவிர. அந்த நைட்டில் கூட நீ என் பக்கத்தில் இருக்க, ஆனால் எப்படா அந்த நைட் முடியும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஜிமின் வந்து சுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் சுகா, நான் என்னோடய ஃபீலிங்ஸை தான் உங்ககிட்ட சொன்னேன் ஜிமின், உன் மனசில் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது, நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுன்னு சொல்லவும், ஜிமினும் ஓகே எனக்கு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பீச்லேன்னு வந்து 2 பேருமே வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிமின் வந்து சிவா நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் சிவா எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயும் கோவமாக பேசுவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் கோவமாக பேசினாலும் ஜிம்மின் வரும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். முன்னாடி ஜிம்மின் கிட்டே கூட கோவப்பட்டு எரிஞ்சு விழுவார்ல, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஜிம்மின்கிட்டே ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறாரு. முன்னால் ஜிம்மின் தான் கூப்பிடுறாரு, இப்போ சுகாவே எல்லா பிளேஸ்க்கும் கூப்பிடுறாரு, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு, ரொம்ப கேரிங்காக லிட்டரலி பார்த்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சுகாவை லிட்டரலி. ஸோ ஒன் ஃபைன் டே வந்து நம்ம சுகா கிட்ட வந்து ஜிம்மின்மே வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லவும், ஜிம்மின்மே வந்து சுகாவுமே வந்து அதை வந்து ரொம்ப பயங்கர ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம டேக்குக்கு அப்புறம் ஜேஹோ பையன்கிட்டலாம் சொல்ல,
ஓ! இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கேட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜேகே வந்து சுகாவே ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. சுகா, ஏன்டா ஏன் என்ன அப்படி பார்க்குற? இல்ல, அது வந்து கேளு. என்னவோ கேட்கணும்னு நினைக்கிற. வாய் வரைக்கும் வந்துருச்சு கேளு. ஒன்று விடு. ஜிமின் சீனியர், இவனுக்கு ஃபேஸை பார்த்தா எனக்கு அந்த விஷயத்தில் சரிப்பட்டு வர மாட்டான்னு தோணுது. அப்போ டேங்கு என்ன பேசுகிற சங்கூக்? ஏய் ஒரு நிமிஷம் நீ கம்முனு இல்லை அங்கே. ஜிமின் சீனியர் அப்படின்ட்டு ஜிமின் கேட்க. அப்போது ஜேகே கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எங்கள் ஃப்ரெண்டை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் கேட்குறேன். கேளுங்க. நானாச்சும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். ஓகே, என்னுடைய கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஓகே, ஜியோ பற்றியும் எங்களுக்கு நல்லா தெரியும், சுகா பற்றியும் எங்களுக்கு தெரியும். அவனுக்கு இந்த ஃபீலிங்ஸு இதெல்லாமே இருக்காது, எப்படி நீ மேனேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்கும். அப்படிலாம் இல்லை சீனியர், இவர் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, ரொம்ப லவ்லியாக தான் இருக்கார் அப்படின்னு கேட்க. நான் லவ் விஷயத்தில் கேட்கல ஜிம்மின். அப்புறம் இந்த ரொமான்ஸு, இந்த கிஸ்ஸு அதில் அப்போ டேங்கு. ஆமாம் ஜங்குக், நானே கேட்க மாட்டேன்டா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் பற்றி சொல்லுவாப்போ. அப்போது ஜேகே ஆமாம் இவனுக்கு வந்து இந்த பூனை பையலுக்கு வந்து இந்த ரொமான்ஸு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வரவே வராது. உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ் பற்றி சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை இன்னும் வரைக்குமே 2 பேரும் இன்னும் அப்படின்னு சொல்ல. அப்போ டேங்க ஜேகே அடிச்சுட்டு சும்மா இது ஜங்குக், இல்லைடா ஒரு சும்மா கேட்க தான். அவள் ஜிமின்னு சிரிச்சுக்கிட்டே நானும் சொல்ல மாட்டேன். சுகா நீங்களே சொல்லுங்கள். நீ சொல்லலைன்னா நான் எப்படிடா சொல்லுவேன், நானும் சொல்ல மாட்டேன் போ. அப்போது ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஜேகே கேட்க. அப்போது சுகா வந்து ஏன்னா லவ் ஸ்கூல் இதில் நடக்கிறது நார்மல் தானே, ஏன் அவங்க 2 பேருக்கும் நடக்கலையே என்ன? நாங்கள் 2 பேரும் வேறடா, நீ வேறடா, உனக்கு நடந்திருக்குங்கும் போது எனக்கு ஆச்சரியண்டா அப்படின்னு சொல்லவும். ஏன் எனக்குலாம் ஃபர்ஸ்ட் கிஸ் நடக்காதா என்ன? அதுதான் எப்படி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவங்க வந்து நானும் சொல்ல மாட்டேன் ஜிமின், நானும் சொல்ல மாட்டேன். அப்பட்டே ஜிமின் ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்லவும் ஜிமின் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி ஜிமின் கிட்டே அதை வந்து வாங்கிட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து ஷிகாக்குமே இது வந்து மாஸ்டரில் வந்து ஃபைனல் இயர், ஜிமின் ஷிகா வந்து இது வந்து ஃபைனல் இயர். ஸோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக 2 பேருமே வந்து அந்த ஆர்ட் ரூமில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நைட் டைம் போல். காலேஜில் வந்து நைட்டுமே ஓப்பனில் தான் இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லாக ஆர்ட்ஸ் பற்றி அப்படிங்கிறதுனால அது ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ஆர்ட்ஸ் ரூம் மட்டும் ஓப்பனில் இருக்கும் வரைகிறதுக்காக, அந்த ட்ராயிங் ரூம் ஓகேவா. ஸோ அந்த ரூமில் உட்காந்து 2 பேரும் ட்ரா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஷிகாவே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஷிகா வந்து ட்ராலாம் பண்ணிவிட்டு என்ன அப்படி பார்க்குற, நீ ரொம்ப கூலாக இருக்க. என்ன? ஆமாம், நீ ட்ரா பண்ணும்போது ரொம்ப கூலாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போக சிதா சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அகைன் ட்ரா பண்ணேன். ஜிமின் வந்து அங்கே உள்ள ஒரு பெயிண்ட்டு ப்ரஷ்ஷில் பெயிண்ட் லைட்டாக தடவி ஜிமின் வந்து சுகாவோட ஃபேஸில் தடவை. சுகா தொட்டு பார்த்துட்டு என்னையே நீ சீண்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு ஜிமின் கிட்டே வர. ஜிமின் வந்து நோ 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 சுகா நோ அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. ஜிமினை வந்து ஓடிட்டே இருக்காங்க. சுகா வந்து நீ சீண்டி பார்த்துட்ட, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், யாராச்சும் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை அப்போவே கொடுக்குறது தான் என் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை சுகா துரத்த. ஜிமின் வந்து அந்த ரூமை சுற்றி சுற்றி ஓடுறாங்க. நடுவில் அந்த போர்டு இருக்குது, அதாவது ட்ராம் பண்ணுறதுக்காக நீட்டாக ஒரு குச்சி மறைச்சி போர்டு மறைச்சிருப்பாங்கல்ல, அதை சுற்றி சுற்றி ஓட. ஜிம்மின் ஓட சுகா பின்னாடி துரத்த. ஒரு இடத்துல நம்ம ஜிம்மின் வந்து சுகா வந்து லாக் பண்ணிடுறாரு. அது வந்து அந்த ஷெல்ஃப் இருக்கும்ல, ஷெல்ஃபுக்கு டோர் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த பக்கம் இல்லாமல் இந்த சைடில் உள்ள அந்த ஓரத்தில் ஜிம்மின் வந்து சுகா வந்து லாக் பண்ணிடுறாரு. ஜிம்மின் சுகாட்ட சுகா ப்ளீஸ் 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 வேணாம் ப்ளீஸ் 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 கொஞ்சம் தானே பண்ணேன், ஒன்று பார்த்தாக்கடி கொஞ்சமாக அப்புறமா தெரியல, நீ நிறைய தடவிடுவ, வேணாம் சுகா ப்ளீஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. சுகா விடுவாரா, அவர் தான் சேவேஜ் ஆச்சு, அவர் எங்கிட்ட வேடத்துக்கு கண்ணு முடியும் ஜிம்மின் கெஞ்ச. சுகா வந்து அந்த ப்ரஷ்ஷை எடுத்து ஜிமின் மேலே வந்து அப்படியே ஜிமினுடைய நெத்தியில் அப்படியே ரப் பண்ண. ஜிமினுக்கு வந்து ஏதோ பெயிண்ட்டு அதெல்லாம் அப்புறம் மாதிரி தெரியல, வெறும் நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு ரப் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேஸ்லலாம் தடவிக்கிட்டு அவனுடைய ஐஸ்லேயே சாஃப்டாக தடவை. ஜிமின் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க, ஏன்னா அதில் வந்து பெயிண்ட்டு கிடையாது, அது நார்மல் ப்ரஷ் தான். லைட்டாக கண்ணில் தடவை, சீக்ஸில் தடவை, அப்புறம் லிப்ஸில் வந்து சாஃப்டாக அந்த ப்ரஷ் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணுறாருல்ல, அந்த ஸ்மைலை சுகா பார்த்துட்டு அதை லைட்டாக அட்மையர் பண்ணிவிட்டு சாஃப்டாக ஜிமினோடைய லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஜிமினுமே வந்து பேக் கிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே அந்த கிஸ் எல்லாம் கொஞ்சம் லாங்காக போய் அப்படி நிற்கல, அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் வந்து அப்படி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதெல்லாம் சொல்ல சுகா நீ அவ்வளோ ரொமான்டிக்கான அப்படின்ட்டு ஜேகே ஷாக்காக கேட்க, அவனை வந்தால் கொண்டுற அவனை பார்த்துக்கோ அப்படின்னு ஜேகே போட்டு சுகா மிரட்ட.
ஸோ எல்லாருமே வந்து நம்மள உட்காந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம கோல்டு சீனியர் வந்து அப்படியே ரொமான்டிக்காக மாறியிருப்பார். எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ், இதில் பார்த்தா ரொமான்ஸ், மற்றவங்கள்ட்ட கோல்டாக இருந்தாலும் நம்ம ஜிமின் வரும்போது அவன் ரொம்ப சாஃப்டாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சுகா வந்து அஜய்க்கு வந்து சுகாட்ட என்ன மச்சான் பண்ணுற, பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணிட்டுருக்க, பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், சுகா வந்து இல்லைடா நான் ஓனாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஃபேமிலி அப்பா அங்கே வர சொன்னார். இல்லைடா எனக்கு அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஸோ நான் தனியாகவே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து விட்டுடுறாங்க. சரி அப்படியே திரும்பி ஜேஹப்பி ஒயனையை பார்க்க, அப்போது ஒயன் வந்து என்னெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கும் ஜேஹப்குள்ளெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, ஜேஹப் வந்து ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஒயன் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது. டேங் வந்து ஜிம்மினை வந்து அதை நோட் பண்ணிவிட்டு சரி நாங்கள் 3 பேர் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்னு சொல்ல, ஜேகே வந்து நாங்களும் வரோம், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்க ஜக்குக், நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து வெளியில் போயிடுறாங்க. இவங்க 3 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. ஒயின் வந்து ரொம்ப சேடாக உட்காந்துருக்காங்க. அப்போது டேங்க் வந்து என்னாச்சு ஒயன், உனக்கு தான் ஜியோப்பை பிடிக்குமே, எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா டேங்கு, அவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா, என்ன சொல்கிற? ஆமாம் ஆக்சுவலி ஜியோப் வந்து என்கிட்ட அவருடைய ஃபேமிலி பற்றி சொன்னார். என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டே வந்து ஒயனும் ஜியோப் வந்து இதே மாதிரி தான், அவங்களோட டேஸுமே நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருக்கோம், லவ்லாம் கிடையாது. ஆனால் ஒயனுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஜேப் வந்து ஒரு நாள் வந்து ஒயன் வந்து கேட்டிருப்பாங்க, ஃபேமிலி பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு, உனக்கு வந்து ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி வேணும் அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கும்போது, அப்போ வந்து ஜேஹப் வந்து சொல்லியிருப்பார். ஜேஹப் வந்து அவருமே வந்து ஃபாரின் கண்ட்ரி தான். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் அம்மா வந்து கொரியா, அப்பா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். ஸோ நான் வந்து அப்பா தானே கொரியா சொன்னேன், ஆமாம் அப்பா வந்து கொரியா, அம்மா வந்து ஃப்ரான்ஸு, ஓகேவா? இப்போ அப்பா கொரியாவில் இருக்கிறதால அப்போ வந்து நீ கொரியாவை கொஞ்ச நாள் பாரு, நான் இருந்த பிளேஸ்லாம் பாருன்ட்டு நீங்கள் படிக்க வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு கொரியாவில் இருக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்காது, எனக்கு ஃப்ரான்ஸில் இருக்க தான் பிடிக்கும், எனக்கு இங்கே இருக்கிறது அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நான் அகெயின் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து நான் கிளம்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். ஆமாம் எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், ஸோ அவங்க கூட இருக்கணும் தான் எனக்கு வந்து ஆசை. மேரேஜ் இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு மேரேஜில் பெருசாக ஈடுபாடு கிடையாது. மேரேஜ் விஷயத்தில் ஃப்யூச்சரில் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ என்னுடைய அம்மாவோட அப்பா இருக்காங்கள்ல, அவங்க பிஸ்னஸ் வந்து அம்மா டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அப்பாவுடைய அப்பா பிஸ்னஸ் வந்து அவங்க அப்பா டேக் ஓவர் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து தனியாகவும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு அப்பாவோட பிஸ்னஸ் அப்பா பார்க்கட்டும், நான் தாத்தாவோட பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அதே மாதிரி என் ஃபேமிலி பிஸ்னஸை எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்புறமா டேக் ஓவர் பண்ணுற மாதிரி நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒயின் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஜாப் சிரிச்சிட்டு ஆமாம் இங்கெல்லாம் வேறு, கொரியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியல, ஆனால் அங்கே கொஞ்சம் வேறு பிஸ்னஸ், அப்படியே பிஸ்னஸ் அடுத்த பிஸ்னஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அங்கே. ஸோ அதனால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸ் அதுக்கான பார்ட்னரை பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவருடைய அதை சொல்லியிருப்பார். மொழி இதை சொல்லிவிட்டு சேடாக, ஏண்டி உனக்கு தான் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கே, நீ போய் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி டேங் என்னால் சொல்ல முடியும்? நீங்களாச்சும் கொரியா, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், என்னை இங்கே படிக்க அனுப்புனதே பெரிய விஷயம். இதை முடிச்சுட்டு நான் ஊருக்கே போயிடுவேன், அங்கே போய் தானே ஒர்க் பண்ண போகிறேன். நீ படித்த படிப்புக்கு அங்கே போன ஒர்க் உனக்கு நீ நினச்ச மாதிரி கிடைக்காது. ஆமாம், பட் என் பேரண்ட்ஸ் வந்து உனக்கு என்ன படிக்கணுமோ படிச்சுக்கோ, பட் ஆஃப்டர் படித்து முடிச்சுட்டு நீ திருப்பி இங்கே தான் வரணும்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. ஸோ நான் திருப்பி அங்கே போய் தான் ஆகணும், எனக்கு வர வழி இல்லை. ஸோ எல்லாம் அவ்வளோதான், ஒன் சைடாக அப்படியே முடிஞ்சிடுச்சு. சரி விடுங்க, அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணட்டும், அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே பையனை 2 பேரை கன்சோல் பண்ணுறாங்க. அது உண்மை தானே, ஒருத்தருக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருந்தால் அப்படி இன்னொருத்தருக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதனால் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேர் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ 1 மந்த் கழித்து டேக்குடைய வெட்டிங்கு ஸோ யூஎஸ்ஏல தான் நடக்குது. அந்த வெட்டிங் ரொம்ப கிராண்டாக நடக்குது. அந்த வெட்டிங்க்கு அவங்க 4 பேருமே வந்து போயிருக்காங்க. அந்த வெட்டிங்குமே வந்து டேக்கு 2 பேருக்குமே வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ டே வந்து பொக்கேவை தூக்கி போட, அந்த பொக்கேவை நம்ம ஜிமின் தான் கேட்ச் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரே வெக்கம், அடுத்தது நம்ம மேரேஜா அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து ஒரே வெக்கம். அந்த மேரேஜுக்கு வந்து ஷோடைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க.
ஜேகேவுடைய மேரேஜில். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வந்திருப்பான், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் வந்திருப்பாங்க. ஜேகேவுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வந்திருப்பாங்க. ஷுகா கிட்ட பேச வர ஷுகா வந்து சொல்லுங்கள் டேட், என்ன படிக்கலாம் முடிஞ்சிடுச்சு, பிஸ்னஸ் டேட் நான் கொரியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு கொரியா வீட்டு வரதுக்கு மனசு இல்லை, பட் நம்ம பிஸ்னஸ் அதை நீங்கள் அண்ணன்ட்டு கொடுத்துருங்க, எனக்கு அதில் துளியும் விருப்பம் கிடையாது, நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் டேட், சாரி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க டேட் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் ஷுகா வந்து ஒரே பதிலில் தான் இருக்கார். சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ ஷுகா வந்து ஜிமின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஷுகா கிட்டே போக, ஜிமினை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் இது யாருன்னு கேட்க, ஷுகா இது என்னுடைய லவர், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு பெருசாக இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஓகே தான், ஹாப்பி தான். ஓகே உங்கள் மேரேஜ் எப்போது, அதுக்காச்சும் எங்களை இன்வைட் பண்ணிங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும் ஜிமின், ஐயோ ஆண்டி ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் 2 பேருக்கும் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவருக்கு உங்கள் மேலே கோவம், வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். ஷிகாவுடைய அம்மாவும் ஜிமினுடைய சீக்கில் கை வச்சுட்டு, ஐநோ எனக்கு புரியுதுப்பா, இவங்க மேலே எதுக்கு கோவமாக இருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியுது, சீக்கிரமாக அவங்க பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவான், சீக்கிரமாக உங்கள் கல்யாணம் நடக்கும், ஷுவர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜேஹோப் ஒயன் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒயன் இப்போ வந்து டேக்கோப் நடுவில் நிற்கிறாங்க. லெஃப்ட் சைடு வந்து யூன்மினும், ரைட் சைடு வந்து ஜேஹோப் அண்ட் ஒயன் நிற்கிறாங்க. ஒயன் வந்து இந்த மாதிரி ஜேஹோப் எக்கோவை பார்த்துட்டு இருக்கா. ஜேஹோப் திரும்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நத்திங் அப்படின்னு ஒயன் சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் வந்து அந்த ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க. இப்போயே அப்படியே குரூப் ஃபோட்டோ அந்த 6 பேரையும் வச்சு அப்படியே வந்து குரூப் ஃபோட்டோ. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. அந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா, வீடியோ ஹைப் பண்ணிவிடுங்க. ஹைப் பண்ணால் நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், சீக்கிரமாக க்ரோத் ஆகும்டா. ஸோ ஹைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஓகே லவ் யூ ஆல், பாய்.